நம்ம ஊர்லயே உங்களுக்கு சுத்தமான நாட்டு தேன் முந்திரி எல்லாம் வேணுமா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தேன் இருக்க அடை வந்து ஃபுல்லாக அந்த தேன் இருக்கிறதால. அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னோடய பேர் வந்து பிரபு. நாங்கள் விபி ஹனின்ற பேரில் ஒரு 12 வருஷமாக தேன், முந்திரி பருப்பு, குல்கந்தெல்லாம் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கூகுளில் வந்துட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா விபி ஹனி அப்படின்னு போட்டாலே நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இது வந்து பெட்டி தேன், இது வந்து கொம்பு தேன். இப்போ தேனுடைய கலரு, திக்னஸ்ஸு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு இது எல்லாமே ஃப்ளவர் பொறுத்து மாறும். அது எந்த பூலேருந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தேனோடைய தன்மை மாறும். ஒவ்வொரு வகையான தேனீக்களும் அதோடைய உடம்போடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ளவர் செலக்ட் பண்ணி ஹனி கலெக்ட் பண்ணும். ஸோ நேச்சுரலாகவே ஒரு டைப் ஆஃப் ஹனிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துடும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 5 வகையான தேனீக்கள் இருக்குது. மலை தேனீக்கள், கொம்பு தேனீக்கள், கொசு தேனீக்கள், அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குற அடுக்கு தேனி, இன்னொன்று வந்து இத்தாலியன் தேனீக்கள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து 2 வகையான தேனை அதில் வச்சுருக்கோம் கையில். கொம்பு தேனையும் அடுக்கு தேனீக்களுடைய தேனையும் வச்சுருக்கோம். ரெண்டுக்கும் கலரு, ஸ்மெல்லு, திக்னஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் பார்க்கும்போதே ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டும் நல்லாவே தெரியும் நமக்கு. அதுக்காக இதுலேயே 1/2 கிலோ பாட்டில், இப்போ இது தேன் பெட்டி தேனுடைய 1/2 கிலோ பாட்டில், இது வந்து கொம்பு தேன் 1/2 கிலோ 1/4 கிலோ பாட்டில் இது. அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பையும் விற்பனை பண்ணுறோம். ஏன்னா நம்ம நமக்கு முந்திரி சொந்தமாக 15 ஏக்கர் இருக்குது. நம்ம தோட்டத்தில் நம்ம தேனி வளர்க்குறது மூலமாக தேனையும் முந்திரி பருப்பையும் சேர்த்தே விற்பனை பண்ணுறோம். முந்திரி பருப்பு வந்து நம்ம W2 நாட்டு பருப்பில் நம்ம பண்ணுறது எல்லாமே நாட்டு பருப்பு மட்டும்தான் பண்ணுறோம். இது வந்து W240 பருப்புன்னு சொல்லுவோம். நாட்டு பருப்பில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த சைஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம முந்திரி ஃபுல்லாகவே நாட்டு மரங்கள் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். அதோடைய முந்திரி பருப்பையும் நம்ம உடச்சி விற்பனை பண்ணுறோம். நம்ம வந்து தேனீக்களை வந்து முந்திரி தோட்டங்களில் வச்சு தேன் கலெக்ட் பண்ணுறோம். ஏன்னா முந்திரி சீசன் டைமில் அதிகப்படியான தேனும் மகரந்த சேர்க்கையும் விவசாயிகளுக்கு அதிகமாக கிடைக்கிறதால ரெட்டிப்பு லாபத்தை நம்ம எடுக்கிறோம். இதுதான் தேனி பெட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் பெட்டிகளில் வச்சு தேனியை வளர்க்குறோம். தேனி வளர்க்குறதுனா எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு நம்ம ஏதாவது சக்கரை பாவு வச்சிடறோம், அந்த மாதிரி ஒரு பிரபலமான பேச்சு வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி சக்கரை பாவு தான் கொடுத்து வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம அப்படி கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதுதான் தேனி பெட்டின்னு சொல்லுவோம். முழு பெட்டி இதுதான். இதை வந்து அடிப்பலகன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரூட் பாக்ஸு, இது 2 சூப்பர் பாக்ஸ். நம்ம வந்து முந்திரியில் வச்சிருக்கிறதால 2 சூப்பர் வந்து வச்சு ஹனி கலெக்ட் பண்ணுறோம். பெரும்பாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு சூப்பர் தான் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம முந்திரியில் அதிகப்படியான பூக்கள் கிடைக்கிறதால 2 சூப்பர் வச்சு ஹனி கலெக்ட் பண்ணுறோம். இப்போ சீசன் டைம் இல்லை அப்படின்றதால அதுங்களுக்கு உணவுக்கு தேவையான அளவுக்கு தான் தேன் வச்சுருக்கோம். நம்ம எடுக்கிற அளவுக்கு தேன் இருக்காது. இப்போ எப்போதுமே கீழே இருக்கிறத குடும்ப அறை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இதில் இருக்கிற தேனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இருக்கிற இந்த 2 பாக்ஸோ இல்லை ஒரு பாக்ஸோ வச்சுருந்தோம்னா அந்த சூப்பர்லேருந்து மட்டும்தான் நம்ம தேன் கலெக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறது அதோடைய உணவுக்காக இருக்கிறது, மேலே வந்து அதோடைய உணவு தேவைக்கு போக மீதி இருக்கிறது தான் மேலே மழைக்கால, அதாவது தேனீக்கள் வந்து நமக்கு தேன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேனை சேமித்து வைக்கிறது கிடையாது. மழை காலத்தில் உணவு கிடைக்காத காலங்களில் அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேனை வந்து சேமித்து வைக்குது. அந்த தேனை தான் நம்ம எடுத்துக்கிட்டு கடைசி சீசனில் முடியும் போது இருக்கிற தேனை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய உணவு தேவைக்கு தேவையான அளவு தேன் கிடைக்கும். வேறு எந்த விதத்துலேயும் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ தேனி பெட்டியை நம்ம திறந்து பார்த்துடலாம். இது வந்து மேல் பலகை, அதாவது மூடின்னு சொல்லுவோம். மூடியில் பார்த்திங்கன்னா தேனீக்கள் நிறையாவே இருக்குது. இதில் இப்போது ஒவ்வொரு பெட்டிலையும் 3 வகையான தேனீக்கள் இருக்கும். ஆண் தேனி, வேலைக்கார பெண் தேனீக்கள், அதுக்கப்புறம் ராணி தேனி. இது வந்து ஆண் தேனின்னு சொல்லுவோம், ட்ரோன் இங்கிலீஷில் சொல்கிறது வந்துட்டு. ஆண் தேனீக்களால் நம்மளை வந்து கடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆண் தேனீக்களுக்கும் ராணி தேனீக்களுக்கும் இனப்பெருக்க உறுப்பு இருக்கிறதால அதுங்களால நம்மளை வந்து கடிக்க முடியாது. ஆனால் இந்த வேலைக்கார பெண் தேனீக்களால் நம்மளை வந்து கடிக்க முடியும். எதுக்காக கடிக்கும் அப்படின்னா நம்ம அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோம், இல்லை அதோடைய கூட்டத்தை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதாவது அதோடைய உணவை திருடுறோம், அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதோடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளை வந்து கடிக்கும். அதுக்குன்னு திறந்தோன்னு, அதாவது தேனீக்கள் வந்து நம்மள்கிட்ட ஒருபோதும் பழகிக்காது. அது வந்து நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லி ஆகாது. பட் நம்மளால் தேனீக்கள்கிட்ட வந்து பழக முடியும். எப்படின்னா என்ன செஞ்சால் கடிக்காது, எவ்வளோ பொறுமையாக நம்ம, அதாவது தேனி வளர்க்குறது வந்து சோம்பேறிகளோட தொழில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தேனி பெட்டிகள்கிட்ட வந்தாலே பொறுமையாயிடணும். தேனீக்கள் சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு பொறுமையாக ஆக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பொறுமையாக தேனீக்களும் நம்மளை கடிக்காமல் இருக்கும். இல்லை நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா திறந்தோடனே கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கையும் உள்ளே வச்சாலுமே அது பெருசாக ஒன்றும்லாம் பண்ணாது. எவ்வளோ பொறுமையாக வச்சு பொறுமையாக எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ கையில் விரலில் ரெண்டு தேனி நடந்துட்டு இருந்தாலுமே எடுத்தோடனே நம்மளை கடிக்கிறது இல்லை. நம்ம அதை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதை கொல்ற மாதிரி எதாவது ஆக்ஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக உடனே நம்மளை கடிச்சிடும் தேனீக்கள் வந்து.